வணக்கம் நண்பர்களே, உடல் மாற்று சீரீஸில் நாள் 15 நண்பர்களே. 15வது நாள் வரைக்கும் வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், ஓடிக்கினே இருப்போம், ஜெயிக்கிற வரைக்கும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு பூஸ்டோட ஜிம்முக்கு ஒரு 6 மணிக்காக போயாச்சு நண்பர்களே. போன உடனே நமக்கு தேவையான வார்மப்பை ரிலாக்ஸாக பொறுமையாக போட்டோம். ஏன்னா வார்மப்பு முக்கியமான ஒன்று நண்பர்களே. இன்றைக்கி பைசப்ஸுங்கிறனால பைசப்ஸுக்கு ஒரு 4 ஒர்க் அவுட் தான் நண்பர்களே போட்டேன். 4 ஒர்க் அவுட் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணி பர்ஃபெக்டாக தான் போட்டோன்னு நினைக்கிறேன். நீங்களே பார்த்து சொல்லுங்கள் கமெண்ட்டில் தப்பாக இருந்தால் நண்பர்களே. ஆனால் ஒரு கருத்து மட்டும் மண்டையில் ஓடிக்கினே இருக்குது. நீ போடுற வீடியோ ஒரே மாதிரி இருக்கடா, எப்பட்றா ரீச் ஆகும், எப்பட்றா ஃபாலோவர்ஸ் வரும், எப்பட்றா சப்ஸ்கிரைப் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலை நண்பர்களே. என் லைஃப் ரொட்டீனாக போட்டுட்ருக்கேன், நான் என்ன பண்ணுறேங்கிறத போட்டுட்ருக்கேன். எதனால் என் உடம்ப மாற்றுற வரைக்கும் இதுதான் என்னோட ஒர்க் அவுட்டு, இதுதான் என்னோடய உணவு, இப்படி தான் இருக்கேங்கிறத உங்கள்கிட்ட காமிக்க தான் நண்பர்களே. ஆனால் கண்டிப்பாக உடல் மாறும், கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. அப்படி ஜிம்மை முடிச்சுட்டு நமக்கு தேவையான புரதத்தை வாங்கிட்டு வந்துட்டு முட்டையை வேக வரக்கப்பெல்லாம் நம்ம குளிச்சு வந்து முட்டையை முழுங்கியாச்சு நண்பர்களே. மத்தியானத்துக்கு காய்கறியில் ஒரு கலப்படத்தை போட்டு ரிலாக்ஸாக பொறுமையாக சாப்பிட்ட நண்பர்களே. ஏன்னா இன்றைக்கி நம்ம வேலைக்கு போகல. ஒரு 3 மணிக்காக ஒரு கருப்பு காப்பியை போட்ட நண்பர்களே. கான் சாப்பிடுங்க, காலம் ஃபுல்லாக நல்லா இருப்பீங்க. இது என்னோட கருத்து. பிடிச்சிருந்தா எடுத்துங்க, பிடிக்கலாம் விட்டுருங்க. நைட்டுக்கு 2 சப்பாத்தியை போட்டு விட்டு நண்பர்களே கருப்பு காப்பியை இன்னைய நாள் கதைய முடிகிறேன் நண்பர்களே.